இப்படி இருந்த என் ஃபிசிக்கு இப்போ இப்படி க்ரோ இருக்கு. அதுக்கு காரணம் இந்த 5 ஹேபிட்ஸ்ன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அந்த 5 ஹேபிட்ஸ் என்னன்னு சொல்றேன் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை சேவ் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாரா ஃபிட்டா இருக்கணும்னு நினைக்கிறாங்க அவங்களை இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபிட்னஸ் ரிலேட்டட் கண்டென்ட்டுக்கு என்ன ஒரு ஃபாலோ பண்ணிக்கலாம். இந்த 5வது ஹேபிட் ரொம்ப முக்கியமான ஹேபிட். ஸோ சிட் பேக் அண்ட் வாட்ச் ஃபுல்லி. ஃபர்ஸ்ட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி. எனக்கு டைம் இல்லைனாலும் சரி, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைனாலும் சரி, ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு மூட் இல்லைனாலும் சரி, எப்படின்னாச்சும் மேனேஜ் பண்ணி ஜிம்முக்கு மட்டும் கரெக்டாக போயிடும். வீக்லி 5 to 6 days கண்டினியூஸாக ஒர்க் அவுட் பண்ணுவேன். நம்ம போடுற இந்த மாதிரி ஸ்மால் எஃபர்ட்ஸ் இருக்குல்ல, நாளைக்கு இந்த மாதிரி ஒரு ரிசல்ட்டுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ டிசிப்ளின் அண்ட் கன்சிஸ்டன்சி மேட்டர்ஸ் அ லாட். செகண்ட் ஹேபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங். இப்போ ரேண்டமாக ஒர்க் அவுட் பண்ணாமல் பேசிக் புஷ் புல் லெக் என் ஒர்க் அவுட் சார்ட்டில் ஆட் பண்ணேன். அதுக்கப்புறமா காம்பவுண்டிங் எக்ஸசைஸ் லைக் டெட் லிஃப்ட், ஸ்குவாட்ஸ், பெஞ்ச் ப்ரெஸ், புஷ் அப், புல் அப்னு இந்த மாதிரி ஒர்க் அவுட்டை ரெகுலராக என் ஒர்க் அவுட் சார்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டேன். இந்த மாதிரி ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் ரெகுலராக பண்ணாதான் இந்த மாதிரி பாடி அச்சீவ் பண்ண முடியும். தேர்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் நியூட்ரிஷன். ப்ராப்பர் நியூட்ரிஷன்னா என்னோட டயட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் பேலன்ஸ்டு ப்ராப்பர் நியூட்ரிஷன் ஃபுட்டாக தான் இருக்கும். லைக் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஹெல்த்தி ஃபேட்ஸ், ப்ரோட்டீன், ஹோல் கிரெயின் ஃபுட்ஸ், இந்த மாதிரி 5மே என்னோட ஃபுட்டில் ரெகுலராக ஆட் பண்ணேன். அதே மாதிரி டெய்லி 3 to 4 liters ஆஃப் வாட்டர் கண்டினியூஸாக குடித்தேன் ஃபார் மை ஹைட்ரேஷன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி டயட்டை ஃபாலோ. ஃபோர்த் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட். ஒரு செட்டுக்குமே ஒரே வெயிட்ஸ் அண்ட் ரெப்ஸில் வெயிட் லிஃப்ட் பண்ணாமல் ஒரு செட்டுக்கும் வெயிட்ஸ் அண்ட் ரெப்ஸை இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி இன்பிட்வீன் செட்ஸ்க்கு 2 to 3 minutes ரெஸ்ட் டைம் கொடுத்தேன். அந்த ரெஸ்ட் டைம்னால என்னால் வெயிட்டும் அதிகமாக லிஃப்ட் பண்ண முடிஞ்சிச்சு. அதே மாதிரி என் பாடி டெவலப் ஆனதும் பார்க்க முடிஞ்சிச்சு. நான் ஸ்டார்டிங் ஆஃப் த வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த 5th ஹேபிட் தான் மெயின் ஹேபிட். ப்ராப்பர் ஸ்லீப் அண்ட் ரெக்கவரி. நீங்கள் என்னதான் மசில் பில்ட் பண்ணுறதுக்காக ஜிம்முக்கு போய் மசில் பில்ட் பண்ணாலும் நீங்கள் ப்ராப்பர் ஸ்லீப் இல்லைன்னா அந்த மசில் பில்ட் ஆகாது. அதே மாதிரி நீங்கள் ஓவர் ட்ரெயின் பண்ணுற மாதிரி ஆகிடும் அந்த மசில். ஸோ ப்ராப்பராக 6 to 8 hours ஸ்லீப் இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கோ. இந்த 5 ஹேபிட்ஸுமே நீங்கள் ஃபாலோ பண்ண கற்றுக்கிட்டீங்கன்னா உங்கள் ஃபிசிக் சேஞ்ச் ஆகிறது கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. ஸ்டே ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டே ஹெல்த்தி. ஃபாலோ ஃபார் மோர் வீடியோஸ்.